بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சென்றைய பாடத்திலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கின்றோம். இஸ்திஹ்பாப் திக்ருல் மௌத், மரணத்தை நினைவு கூறுவது விரும்பத்தக்கதென்றும், மேலும் இமாம் குருத்துபி அவர்கள் சொன்னார்கள், அன்னல் மௌத் லைஸ லஹு சின்னன் மஅலூமுன், மரணத்திற்கு அறியப்பட்டதொரு வயதெல்லை கிடையாது, அறியப்பட்ட ஒரு காலமும் கிடையாது. வலா மரதுன் மஅலூமுன், அறியப்பட்ட ஒரு நோயும் கிடையாது. ஆகவே ஒரு மனிதன் எப்பொழுதும் மரணத்துக்கு தன்னை தயார்படுத்திய நிலையில் இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு இன்றைய பாடத்தலைப்பாக அல் கபுரு நஅமத்துன் இக்ராமுல் பனி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மன்னரை இருக்கிறது மின் நிஅமத்தில்லாஹி தஆலா அலா ஹல்கிஹி, அல்லாஹ் அளப்பரிய பல அருக்குடைகள் செய்திருக்கின்றான். அந்த அருக்குடைகளில் ஒன்றுதான் மன்னரை. படைப்பினங்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னரையை ஏற்படுத்தியிருப்பது பெரிய அருளாக கருதப்படுகிறது. அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா அதை மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். முன்து அஹ்தி இப்னி ஆதம், ஆதமுடைய அலைஹிஸ்ஸலாம் உடைய மக்களின் காலம் முதல் கியாமத் நாள் வரையும் அது மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சும்ம அமாதஹு ஃபஅக்பர, பின்னர் அவன் மரணிக்க செய்தான், மேலும் அவன் மன்னரையிலே மரணிக்க செய்து மன்னரையிலே வாழச் செய்தான் என்ற ஆயத்து வந்திருக்கிறது. சூரத்துல் அபஸில் வந்திருக்கிறது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, அலம் நஜ்அலில் அர்த கிஃபாத்தா அஹ்யான் வ அம்வாத்தா, உயிருள்ளவர்களாக மரணித்தவர்களாக அணைத்துக் கொள்ளக்கூடியதாக பூமியை நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். ஆம், அல்லாஹு தஆலா உயிர் உள்ளவர்களையும் மரணித்தவர்களையும் அணைத்துக் கொள்ளக்கூடியதாக பூமியாக்கி தந்திருக்கிறான். இமாம் ஷாபி அவர்கள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள், லஹருஹால் அஹ்யாயிக்கும், பூமியின் வெளிப்பகுதி உங்களில் உயிருள்ளவர்களுக்கும், பத்துனுஹாலி அம்வாத்திக்கும், பூமியின் உட்பகுதி உங்கள் மரணித்தவர்களுக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் கிஸ்ஸத் பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத் கிஸ்ஸத் இப்னி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இரு பிள்ளைகளின் வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒருவர் மற்றவரை தாக்கி கொலை செய்ததன் காரணமாக மறித்தவரை எவ்வாறு அடக்குவது, என்ன செய்வது என்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த அறிவு கூட இருக்கவில்லை. பின்னால் சொல்லக்கூடிய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது காகத்துக்கு இருந்த அறிவு கூட அவர்களுக்கு இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா فبعث الله غرابا يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه, அல்லாஹு தஆலா தனது சகோதரின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று அவனுக்கு காட்ட அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. அந்தோ இந்த காகத்தை போல் இருப்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே, அவ்வாறு இருந்திருந்தால் என் சகோதரின் உடலை மறைத்திருப்பேனே என கூறினான். கவலைப்பட்டவனாக ஆனான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது மனிதன் பூமியிலே அடக்கப்பட்ட நிகழ்வை காகங்கள் தான் காட்டி தந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆயத்துகள் எதை அறிவிக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய கருணையையும் அல்லாஹ்வுடைய கருணையின் மகத்துவத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆதமுடைய மகனை மறைப்பது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃனிடுவது கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அவர் உடம்பை மறைப்பது கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். செத்த மிருகங்கள், பிராணிகள், பறவைகள் வீசப்படுவதைப் போல, மரணித்தால் வீசப்படுவதைப் போல மனித உடலை அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை. ஏனைய செத்த பிணங்களைப் போல பூமியின் மீது மனித உடலை தூக்கி எறிவதற்கு அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை. தூக்கி எறிந்தால் செத்த பிணங்கள் தூக்கி எறியப்படுகின்ற பொழுது
பறவைகள் அதை உண்ணும். தன்ஹசு சிபா, மிருகங்கள் வேட்டையாடி தின்னும் மிருகங்கள் அவனை பற்களினால் அதை இழுத்து அதை தோண்டி அதை தின்னும். காற்று அடித்து செல்லும். இப்படியாக மனிதனை விட்டுவிடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடக்குவதன் மூலமாக, கஃனிடுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்த, அல்லாஹ்வை புகழ நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.